ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். இது குறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் குமாரிடம் கேட்போம். ரமேஷ், குடியரசு துணைத் தலைவர் அவர்தான் ராஜ்யசபாவுடைய தலைவரும் கூட. அவர் எதற்காக ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார்? அடுத்தது யார் குடியரசு துணைத் தலைவராக தேர்வு செய்யப்பட உள்ளார்? இதற்கான நடைமுறை, அந்த ப்ரொசீஜர்ஸ் என்ன? தேசிய அரசியலில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அதாவது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். தன்னுடைய உடல் நலனை காரணம் காட்டி இந்த முடிவை எடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு அவர் அனுப்பியிருக்கிறார். அதாவது உடல் நல பராமரிப்புக்கு முன்னுரிமை அளிக்கவும், மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றவும் அரசியல் அமைப்பு பிரிவு 67 உட்பிரிவு ஏயின் படி உடனடியாக தன்னுடைய குடியரசு துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வதாக அவர் அறிவித்திருக்கிறார். பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் குழுவினர், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய அவர், பிரதமர் மோடி வழங்கிய ஒத்துழைப்பும் ஆதரவும் விலை மதிப்பற்றவை எனவும் தான் பதவியில் இருந்த காலத்தில் நிறைய கற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய உடல்நலை காரணம் காட்டி அவர் இந்த முடிவை எடுத்திருந்தாலும் உண்மையில் அதுதான் காரணமா அல்லது வேறு ஏதேனும் சில அழுத்தங்கள் காரணமா என்கிற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கிறது. குறிப்பாக எதிர்கட்சி எம்பிக்கள் தொடர்ந்து அவர் மனதை புண்படுத்தும் வகையில் நடந்து கொண்டார்கள். அதனால் விரக்தி அடைந்துதான் அவர் இந்த முடிவை எடுத்ததாக பாஜக தற்போதே குற்றச்சாட்டுகளை முன்வைக்க துவங்கி இருக்கிறது. 2022ஆம் ஆண்டிலிருந்து அவர் குடியரசு துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இதற்கு முன்பு நமக்கெல்லாம் நினைவிருக்கும், அவர் மேற்கு வங்கத்தினுடைய ஆளுநராக அவர் பதவி வகித்தார். குறிப்பாக அவர் மேற்கு வங்க ஆளுநராக இருந்த போது மமதா பானர்ஜிக்கும் அவருக்கும் நாள்தோறும் குடுமிப்பிடி சண்டை நடந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுக்கு மேற்கு வங்க அரசியலில் மிகவும் பேசு பொருளாக இருந்த நபர் தான் ஜெகதீப் தன்கர். இவர் இதற்கு முன்பு மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்திருக்கிறார், நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார், சட்டப்பேரவை உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். இவர் ஒரு விவசாய பின்னணியை சேர்ந்தவர். 2022ஆம் ஆண்டு இவர் குடியரசு துணைத் தலைவராக ஆன போது இவர் வழக்கறிஞராகவும் பணியாற்றிருக்கிறார். இவர் குடியரசு துணைத் தலைவராக ஆன போது முதன்முறையாக விவசாய பின்னணியை சேர்ந்த ஒருவர் இந்தியாவின் மிக உயரிய பதவிக்கு வந்திருப்பதாக பிரதமர் மோடி, குடியரசுத் தலைவர் உள்ளிட்ட பலரும் புகழாரம் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்வது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்தியாவினுடைய அடுத்த குடியரசு துணைத் தலைவர் யார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அதற்குண்டான நடைமுறைகள் அடுத்தடுத்த நாட்களில் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பொதுவாக குடியரசு துணைத் தலைவரை மக்களவை மற்றும் மாநிலங்களவை எம்பிக்கள் வாக்களித்து தேர்வு செய்வது வழக்கம். அது தொடர்பான அறிவிப்பு முறைப்படி வெளியான பிறகு அந்த தேர்வு நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த தேர்வு உடனடியாக இருக்குமா அல்லது தற்போது ஏதும் அவசரம் இல்லை என்று முடிவு செய்யப்பட்டால் சிறிது காலத்திற்கு பிறகு இருக்குமா என்பதும் தெரியவில்லை. ஏனென்றால் குடியரசுத் தலைவருக்கு ஏதேனும் ஒரு உடல்நல குறைவோ, மருத்துவ காரணங்களோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு பிரச்சனையோ ஏற்பட்டால் அதற்கு ஒரு உறுதுணையாக ஒரு இடைக்காலமாக பதவி வைக்கக்கூடிய வகையில் தான் குடியரசு துணைத் தலைவர் பதவி இருக்கிறது. ஆனால் தற்போது குடியரசு துணைத் தலைவர் ராஜினாமா செய்திருப்பதால் உடனடியாக அந்த பதவியை நிரப்பி ஆக வேண்டும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. ஆனால் மாநிலங்களவையினுடைய தலைவராகவும் குடியரசு துணைத் தலைவர் இருக்கிறார். மாநிலங்களவை வழிநடத்தக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு குடியரசு துணைத் தலைவருக்கு இருக்கிறது. ஆனால் அவர் இல்லாத பட்சத்தில் மாநிலங்களினுடைய துணைத் தலைவர் அவையை வழிநடத்துவார். எனவே ஒருவேளை புதிய மாநிலங்களவை தலைவர் தேர்வு செய்யப்படும் வரை மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கின்ற ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கே அவையை வழிநடத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எது எப்படி இருந்தாலும் இந்தியாவினுடைய 2வது மிக உச்சபட்ச பதவி வகிக்கக்கூடிய ஒரு நபர் குடியரசு துணைத் தலைவர். அவர் தன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய்திருப்பது ஒரு தேசிய அரசியலில் பெரும் பரபரப்பை கிளப்பி இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.